தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் அறுவடை பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மழையில் நனைந்து நெல் மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. அதன் விவரங்களை செய்தியாளர் காதர் உசைனிடம் கேட்கலாம். வணக்கம் காதர் உசைன். நெல்மணிகள் பலவும் முளைத்திருக்கிறது, அதிர்ச்சியான ஒரு காட்சிகளாக இருக்கிறது. ஏன் இந்த நிலை? நெல்களை உடனடியாக கொள்முதல் செய்வதற்கு ஏன் தாமதமாகிறது? கூடுதல் விவரம் என்ன? அதாவது விக்னேஷ், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ளது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 2 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்ட நிலையில தற்பொழுது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு. இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ள நிலையில விவசாயிகள் கொண்டு வந்த நெல்மணிகள் அனைத்துமே தமிழகம் முழுவதும் டெல்டா மாவட்டம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம நேரடியா பார்க்க முடியுது. இங்க பாருங்க, விவசாயிகள் கொண்டு வந்த நெல் டிபிசியில கொட்டி வச்சிருக்காங்க. கொட்டி வச்ச நெல் அப்படியே முளைச்சி பயிராவே ஆயிடுச்சு. சொல்ற விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க 20 நாளைக்கு மேல இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். போதுமான அளவு இங்க கொள்முதல் பணி நடக்கல. கொள்முதல் பணி நடந்தாலும் அந்த மூட்டைகள் இங்க நகர்வு இல்லாததால மீண்டும் கொள்முதல் பணி நடக்க முடியாம இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஈரப்பதங்கள் அதிக 17% தான் எடுக்கிறாங்க. கூடுதல் பகுதி எடுக்க வேண்டும், பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரத்தநாடு, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் மூட்டைகள் அங்கங்கே தேங்கி நிக்கிறது நல்லா பார்க்க முடியுது. நம்ம இப்ப இருக்கிற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கு. அதே போல பாத்தீங்கன்னா கொள்முதல் செய்த நெல்மணிகளே 2000 மூட்டைக்கு மேல தேங்கி கிடக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. இங்க கொள்முதல் செஞ்ச நெல் மூட்டைகள் இங்க பகுதியில அப்புறப்படுத்தப்பட்டா மட்டும்தான் புதிதாக நெல் கொள்முதல் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாம விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம், என்ன ஏதுன்னு கேட்போம். 10 நாள் 15 நாள் ஆச்சுங்க நெல் கொண்டாந்து போட்டு. நெல் இழுக்க முடியல, நெல் இழுக்கவும் இடம் இல்லை, மானம் பண்றதும் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா நெல் மூய் வாங்க மாட்டது, பிடிச்சி அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு 10 லோடு 15 லோடு இருக்கும் இங்கேயே நெல் இருக்கிறது. அதனால இந்த ஒரத்தநாடு பகுதியில சுத்தமா நெல் சென்டர்ல இழுக்க மாட்டாங்க. அதை உடமையா இழுத்தாதான் நாங்க தீபாவளி கும்பிடலாம்னு கொஞ்சம் கேட்டுக்கிறோங்க. உங்க நெல் எத்தனை நாளா கொட்டி வச்சிருக்கீங்க? உங்க நெல் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும்? 15 நாளா கிடக்கு சார். இந்தாங்கிறாங்க நெல் லாரி வர மாட்டாங்குது. அடிக்கிருக்க மூட்டை அப்படியே இருக்கு. அதனால கொஞ்சம் துரிதப்படுத்தி எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார். இதெல்லாம் முளைச்சு போயிடுச்சு சார். பயிரா இருக்கு, ஒவ்வொரு இன்ச்சுக்கு மேல பயிரா இருக்கு. அதனால உடனடியாக எடுத்து கொடுத்தாக்கா எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். தீபாவளியை கும்பிட முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். நாங்க இந்த பயிரை இனிமேல் வாங்குவாங்களா என்ன? இந்த பயிர் இப்படி இருக்கு, இது என்ன பண்ண முடியும்? எப்படி சார் வாங்க போறாங்க? இதை எப்படி வாங்க மாட்டாங்க சார். அள்ளி குளத்துல தான் சார் போடணும், வேற வழியே இல்லை எங்களுக்கு. நீங்க எத்தனை நாளா நெல் பயிர் வச்சிருக்கீங்க? உங்க பயிர் எப்படி இருக்கு? 20 நாளா கிடக்கு சார். 20 நாளா கிடக்கு, இதே மாதிரி கிடக்கு, எடுக்கவே இல்லை. குத்தகை சாகுபடி பண்ணிட்டு வந்தோம், அதே என்ன எடுக்க முடியல. அப்படியே போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்றது? எனக்கு அவங்க முகத்தை பாக்குறாங்க, அவங்களும் பார்த்து எடுக்க மாட்டாங்கிறாங்க. நான் என்ன பண்றது? எடுக்கலன்னா சீடு தான் எடுக்கிறாங்க, லைனா எடுக்கிறாங்க. இப்ப நீங்க கொண்டு வந்துருக்கீங்களா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழையில எப்படி பாதுகாக்கிறீங்க, என்ன ஏது? பத்தா போட்டு மூடி இருக்கோம் சார். அதையும் மீறி தான் முளைக்குது, பேஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, அதே பேஞ்சிக்கிட்டே இருக்கு. நாங்க என்ன பண்றது? கிண்டி விடுறோம். இன்னைக்கு நான் 5 நாளா கிண்டிட்டு கிடக்கிறேன். கிண்டி அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, கிண்டிக்கிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? இதை உடனடியா பார்த்து செய்யணும். இந்த விவசாயிகள் தொடர்ந்து சொன்னதை கேட்டீங்க. இந்த நேரடி நெல் கொள்முதலை மட்டும் கிடையாது, ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே இதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து மழை பெய்து வருவதால நெல்லின் ஈரப்பதமும் 17% மேல இருக்கு. என்றால் 17% இருக்கக்கூடிய நெல்மணிகளை மட்டுமே கொள்முதல் செய்வதாக அரசு அறிவித்திருக்கிறது. கூடுதலாக ஈரப்பதத்தை தளர்வு செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. தொடர்ந்து உணவுத்துறை அமைச்சரும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுடைய நெல்மணிகள் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடந்த வாரம் அறிவிச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் கொள்முதல் செய்யல. இப்ப நம்ம இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த நெல்மணிகள் அனைத்துமே முளைத்து கிடைக்கிறது. விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. இதை விற்பனையும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் டெல்டா மாவட்டம் முழுவதுமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்தால் மட்டுமே வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை தங்களால் கொண்டாட முடியும். ஏனென்றால் 20 நாட்களுக்கு மேலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையிலேயே நெல்மணிகளை வைத்து நம்ம காத்திருக்கிறதாவும் சொன்னதையும் நம்ம நேரடியாவே பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலைமை தான் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும் இருக்கு விக்னேஷ்.
களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதர் ஹுசைன்.